நாட்டின் ஒற்றை நம்பிக்கை செந்தமிழன் சீமானண்ணன் ஒரு பிரச்சாரத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு காவல்துறை கையில் இருக்க கடிகாரத்தை காட்டி உங்களுக்கு நேரம் முடிஞ்சிருச்சு, சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அண்ணன் அழகாக அவருக்கு ஒரு பதில் கொடுத்துருப்பாரு. அந்த பதிலை நீங்களும் அந்த காணொலியில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். அண்ணன் நச்சுன்னு ஒரு பதில் சொல்லியிருப்பார். நீங்களே கேளுங்க. இருக்கிற எல்லாம் இலவசம் தருவான். கடைசியா நாட்டுல சுத்தமா காசு இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போத்தல்ல விஷம் தருவான். குடிச்சிட்டு செத்து அதான் நடக்க போகும். வா, உழைக்காமல் பெற்ற எந்த பொருளுக்கு மதிப்பு தெரியாது. அதனால இலவசத்துக்கு இயங்காது. இலவசமாக ஒரு நாட்டில் இருக்க வேண்டியதே கல்வி, மருத்துவம், குடிநீர் தான். மூன்றையும் உன் மகன் தாரு. நல்ல ஆட்சி நீ கனவு கூட காண முடியாது. பூமியின் சொர்க்கமா இந்த நாட்டை மாற்றி படைக்கிறோம். நீ நம்பிக்கையோடு. நீ நம்பலையா? எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய், அறிவுப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ், எனக்கு என்னிறை முருகன், திருமுருக பெருமான், என் குலதெய்வம், என் தாய் வீரமாகாளி, எல்லோரும் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். உறுதியாக உன் பிள்ளைகள் இதை செய்வோம். நீ நம்பு, நம்பு. யார் யாரையும் நம்பிட்ட? உதயசூரனுக்கு போட்ட, ரெட்டலைக்கு போட்ட, கைக்கு போட்ட, தாமரைக்கு போட்ட, எங்களை தூக்கி நடுத்தருவுல போட்ட. கொஞ்சமாறு, கொஞ்சமாறு. 5 முறை மனச மாத்தி நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க ஓட்ட, காப்பாத்துங்க நாட்டை. போடுங்க ஓட்ட, காப்பாத்துங்க நாட்டை. எனவே அறிவு சிறந்த பெருமக்களே, இல்ல அந்த காவல்துறை ஐயா பாவம் அப்படி காட்டிட்டு அது சரி. நேரம் போயிடுச்சுன்னா ஒரு வழக்கு. நான் பேசுறது போலீஸுக்கும் சேர்த்து, போலீஸ் பிள்ளைக்கும் சேர்த்தேன். அதனால சரி, நம்மளால அவருக்கு நெருக்கடி வேணாம். நமக்கு வழக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. தொண்டை. அதனால அறிவு சிறந்த பெருமக்களே, பேரன்பு பெற்ற பெற்றோர்களே, என் உயிரின் மொழி உடன் பிறந்தார்களே, உங்க மதிப்பு மிக்க வாக்கை 23ஆம் தேதி நீங்கள்